ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான கராச்சி அல்வா, பாம்பே அல்வா தான் செய்ய போகிறோம். ரொம்பவுமே குயிக்காக செஞ்சிடலாம். 4 பொருள் இருந்தால் போதும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல்ங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1/4 கப் இருக்கும். சேம் அதே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். நம்ம நல்லா ஒரு தடவை சளிச்சிட்டு கூட எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நைஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாதி தண்ணி விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கரைச்சாலும் அடியில் வந்து தங்கிடும். ஃபுல்லாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இது போல் கொஞ்சம் கரைச்சிட்டு அப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா அந்த அடியில் தேங்காமல் நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவுக்கு நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். கராச்சி அல்வா இது பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். எல்லோ கலர், க்ரீன் கலர், இந்த மாதிரி ரெட் கலர்லலாம் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கலருக்காக மட்டும், முற்றிலும் ஆப்ஷனல் தான் இந்த கலர். இது இப்போ அதில் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். தண்ணி 1லேருந்து 1.5 கப் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. பதமெல்லாம் தேவையில்லை. நல்லா அதை கொதிச்சுட்டு வந்தோடனே இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம கரைச்சி வச்ச மிக்ஸை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்க்கும் போது நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு மாதிரி கார்ன்ஃப்ளவர் தங்கிடும். மேலே மட்டும் தண்ணியாக இருக்கும். அதுக்காக இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமேட்டு கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற நம்மளுக்கு அப்படியே ஸ்டேஜ் அப்படியே மாறிட்டே இருக்கும். கெட்டிப்பட்டு வருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் செகண்ட்லேயே ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அப்படியே கலந்து இது போல் வந்துடும். பார்த்திங்கன்னா அது உள்ளெல்லாம் அந்த வெந்துட்டுருக்கு. நல்லா நம்ம அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸ்வீட்டாக இருக்கங்காட்டி அதை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற நம்மளுக்கு அப்படியே ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நெய்யும் ரொம்பவுமே பிடிக்காது. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு, அது குட்டி ஸ்பூனில் எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். இடையில கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் நாம் எடுத்த அளவுக்கு அதுவே போதும். குட்டி ஸ்பூன் எடுத்தால் போதும். அதுவும் விட்டு கிளறிட்டே இருங்க. இது போல் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நம்மளுக்கு வெந்து வரணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா அடி பிடிச்சிரும். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இது போல் நல்லா சேர்ந்து இது பண்ணிவிட்டு ஒன்றா திரட்டி வச்சுக்கோங்க. கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். வெட்டி வச்ச முந்திரி சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறிட்டேன். ஒரு சேர வந்துருச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நான் ஒரு மோல்டில் இது பண்ணிக்க போகிறேன். க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதில் ஊற்றிட்டு இதை வந்து சரிசமப்படுத்திக்கிறேன். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். திரும்பவும் மீதி இருக்க முந்திரிலாம் கொஞ்சம் மேலே தூவிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக அது பார்க்க அழகாக இருக்கும். இது ஸ்வீட் ஷாப்லலாம் ஸ்வீட் மேலெலாம் போட்டிருப்பாங்க. இது அந்த சீடெலாம் சேர்த்துக்கலாம். இது வந்து வாட்டர்மெலன் சீடு. இது போல் வந்து நிறையா சீடெல்லாம் இருக்கும். வெள்ளரி விதை இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து வாட்டர்மெலன் விதை. இது சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்பூன் வச்சு அழுத்திக்க போகிறேன். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் செட் ஆகட்டும். கொஞ்சம் சூடு ஆறிட்டு இது குயிக்காகவும் செட் ஆகிடும். அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. நான் அரை மணி நேரம் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஷீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கட் பண்ணி ஃபீஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்தளவுக்கு ஃபீஸாக இப்போ திருப்பிக்கிட்டேன். இதை திரும்பவும் திருப்பிக்க போகிறேன். நல்லா சூப்பராக அந்த கண்ணாடி பதம் மாதிரி இருக்கும். பார்க்கவும் டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இந்த ஓரங்களெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து சதுர சேஃப் அந்த மாதிரி சேஃப் செய்ய போகிறேன். அதுக்காக ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டேன். விருப்பமான ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், அருமையான டேஸ்ட்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்குறேன். அதுவரை